நான் செத்து போய் 20 வருஷம் ஆகுது. நான் ஒரு பேய், அமானுஷ்யம், ஆவி, கோஸ்ட் உங்கள் பாஷையில் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் முதல்ல ஆவி உலகத்தில் தான் இருந்தேன். ஆவி லேண்ட். அங்கேருந்து ஆவி அசோசியேஷனில் எக்கச்சக்க பாலிட்டிக்ஸ். ஒரு பக்கம் லெனின் பேய் தொழிலாளர்களுக்கு ஓட்டில் முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹிட்லர் எலெக்ஷனே நடத்தக்கூடாது அப்படின்னு கத்தி கத்தி சண்டை போடுறாரு. அவர் பேசும்போது பக்கத்துலேயே இருக்க முடியாது, அவ்வளோ சாரல் அடிக்கும். இதில் கோட்ஸே வேறு அவருக்கு சப்போர்ட். அப்பப்போ என்கிட்டயும் வந்து பேசுவார். பூமியில் சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பில்லடா, எனக்கு எவ்வளோ சப்போர்ட் தெரியுமா, கோவிலெலாம் கட்டுறாங்க அப்படின்னு பெருமையெல்லாம் பீத்துவார். சரி, நான் இதை பற்றிலாம் போய் காந்தி கிட்ட புலம்பினா காந்தி ரொம்ப காந்தியாகவே இருப்பார். எல்லாருக்கிட்டேயும் நன்மை இருக்குது, அதை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். ஐயோ, இந்த பாலிட்டிக்ஸ் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் சினிமா பக்கம் போனேன். கே பாலச்சந்தர் ஆவிகளோட தொடர் கதை அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். சரி, நடிக்கிறதுக்கு போய் ஒரு சான்ஸ் கேட்டால், இங்கே ஜெமினி கணேசன் நாகேஷ்லாம் இருக்காண்டா, உனக்கு எப்படா சான்ஸ் தருது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரின்னு சத்யஜித் ரே கிட்டே போனேன். அவர் சப்டைட்டில் கூட போடாமல் பெங்காலியில் ஏதோ சொன்னார். நான் திரும்ப வந்ததுக்கப்புறம் நானே இவங்க சொன்னதுக்கெல்லாம் சப்டைட்டில் போட்டு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வரல அப்படிங்கிறது. இந்த ஆவி உலகத்தில் எனக்கு ஆக்சுவலாக 2 ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பாரதியார், ஒன்று பகத்சிங். 2 பேரும் ஆக்சுவலாக தமிழ் பஞ்சாபியில் பாட்டு பாடி ஜுகல்பந்தியெல்லாம் பண்ணுவாங்க. நான் பாடும்போது கூட கலாய்க்காமல் கேட்குற ஒரே ஆளுங்க இவங்க தான். ரொம்ப நல்லவங்க. ஆனால் எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்தது இந்த படுவாவி ஹிட்லர் 2 ஓட்டில் ஜெயிச்ச போது தான். இந்த ஆளோட ஓட்டு மார்ஜின் குறைஞ்சதுக்கு நானும் இன்னும் சில பேய்களும் காரணம்னு சொல்லிட்டு எங்களை பனிஷ் பண்ண பார்த்தான். ஒன்று, இவன் புக் மெயின் கேம்பை ஒரே நாளில் படித்து ஒப்பிக்கணும், இல்லைன்னா கேஸ் சேம்பருக்கு அனுப்பணும். கேஸ் சேம்பர் இங்கே நாங்களே ஆவி ஸ்டேட்டில் தான் இருக்கோம். பட் ஆக்சுவல் தண்டனை இவன் புக்கு படிக்கிறது தான். சரின்னு சொல்லிட்டு ஆவி உலகத்துலேருந்து தப்பிச்சு நான் இங்கே வந்துட்டேன். இப்போ நான் இங்கே இருக்கிறது என்னோடய பழைய வீடு, சாந்தோமில் லீத் கேசல். நான் செத்த வீடு இப்போ எங்கே தான் இருக்கேன். இங்கே யாரும் வரமாட்டாங்க. நான் எப்படி செத்தேன்னு நான் இன்னும் சொல்லலைல்ல. ஒரு கேவலமான டெத். சுனாமி அன்னைக்கு நான் சில ஸ்டவ்வில் டீ போட போனேன். ஸ்டவ் அடித்து முகம் கருகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் அவ்வளோ ஸ்கேரிலாம் இல்லை. ஏன்னா நான் ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்த ஸ்கூலில் என் ஸ்டூடெண்ட்ஸே நான் ரொம்ப ஓட்டுவாங்க. பட் இந்த முகம் கருகினதுனால தான் நினைக்கிறேன். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட்டுருந்தான். அவன் பால் எடுக்க வரும்போது என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே அலறி ஓடிட்டான். பொதுவாக நான் இன்விசிபிள் மோடில் தான் இருப்பேன். நான் அன்றைக்கின்னு வந்து அப்படி இல்லை. அதுக்கப்புறம் எப்போவுமே இன்காக்னிட்டோ மோடு தான். இங்கே அந்த பேச்சு துணைக்கு யாரும் இல்லையா தான் நிறையா பேசுகிறேன். இங்கே பேய் இல்லை, ஆனால் அக்கம் பக்கத்தில் நிறையா பேய்ங்க இருக்குது. இங்கே ராக்கிங் ராஜான்னு ஒரு அராத்து மில்லனியம் பேய் போகிற வரவங்களெல்லாம் தேவையில்லாமல் பயமுறுத்தி ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுல ஒரு அல்ப சந்தோஷம். என்னையும் அப்பப்போ வந்து சீண்டிக்கிட்டே இருப்பான். நான் கம்முன்னு போயிடுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேத்திக்கு ஒரு ரைட்டரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் எங்கள் வீட்டுக்கு கூடி வந்தார். எனக்கு ஆக்சுவலாக பயங்கர எக்ஸைட்மெண்ட். க்ரியேட்டிவான ஆளுங்க நிறைய கதை கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ராக்கிங் ராஜா அவங்கள நைட்டோட நைட்டாக கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணான். எனக்கு பயங்கர பயம் இருந்தது. ஃபிசிக்கலி நான் போய் அடிக்கவும் முடியாது. பேய்ங்களால்
ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ண முடியாது, தைரியமும் இல்லை. சரி, நான் வேகமாக போய் அவன்கிட்ட சில கேள்விலாம் கேட்டு அவனை திட்டிட்டு அவன் திரும்ப பேசுகிறதுக்கு நான் வெயிட் பண்ணல, ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஆனால் நைட்டு முழுக்க ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சு அவன் என்ன பண்ணுவான்னு. நான் வேறு இப்போலாம் பேய் தெரப்பிக்கு எவ்வளோ போகிறதில்ல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு. சரி, நைட்டு பார்த்தேன் ரைட்டர் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். அப்பாடா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா அவர் எனக்கு வந்து ஹாய் சொல்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் புரிஞ்சது என்ன நடந்ததுன்னு. அவரும் காலையில் எழுந்து என்னை மாதிரி போய் ஸ்டவ்வில் டீ போட போயிருக்காரு. இப்போ அதனால் எனக்கு இங்கே ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, ஒரு சக கருகின மூஞ்சி ஃப்ரெண்ட்.